அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 80 வருடம் ஆபத்தான சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தின் போது கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் உள்ள இந்த பொருட்களை வைத்தே இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் உங்கள் வாழ்வில் குறைவதோடு மட்டுமல்லாது நன்மை நிறைவாக கிடைக்கும். தண்ணீர், துளசி அல்லது தர்பை, உப்பு மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் சந்திர கிரகணமும், அதற்கு அடுத்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 80 ஆண்டுகள் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமாக இந்த கிரகணம் பார்க்கப்படுகிறது. எனவே அவற்றிலிருந்து சில எளிய பரிகாரங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷங்கள் சூழாமலும் நல்ல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி காலை 6:11 மணி முதல் காலை 10:17 மணி வரை இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த 4 மணி நேரம் 6 நிமிடத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. இந்த நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகும். தமிழ்நாட்டில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் வட இந்தியாவில் சில பகுதிகளிலும், ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா போன்ற பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை நேரில் பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என்ற இரு நிகழ்வுகள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கேது ஜென்மத்தில் அமர்ந்தும் சப்தமஸ்தானத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராகு சப்தமத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சில எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடைய செய்வதற்கான சூழலை உருவாக்கி விடலாங்க. எனவேதான் சந்திர கிரகணத்தின் போது அனைத்து ராசிக்காரர்களுமே சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதிலும் சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பொதுவாக சூரிய கிரகணமானது கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சந்திர கிரகணமானது ராகுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனினுடைய நிழல் பூமியின் மீது படுவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அதேபோன்று சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது படும்போது இந்த சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 80 ஆண்டுகள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமாக அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் சில எளிய பரிகாரங்களையும் இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் அந்த கிரகண பாதிப்புகளை விலக்கி நிவர்த்தி செய்து கன்னிராசிக்காரர்கள் நிறைந்த நன்மையை நிச்சயமாக பெற முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. கிரகணத்தின் போது நிச்சயமாக செய்யக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்றால், இந்த கிரகணம் துவங்கி நடைபெறக்கூடிய இந்த 4 மணி நேரத்தில் முக்கியமான பயணங்களை தவிர்த்துட்டு பயணங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக கிரகண பாதிப்புகளை குறைக்கக்கூடிய பொருட்களை முக்கியமான பயணமாக இருந்தால் உடன் எடுத்து செல்வதால் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதே போன்று சமைக்கக்கூடாது உணவுகளை காய்கறிகள் நறுக்கி இந்த கிரகண வேளையில் சமைப்பது நிச்சயமாக சில எதிர்மறையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. கிரகணத்தின் போது உணவோ நீரோ அருந்தாமல் இருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிரகணத்தின் போது எதிர்மறையான சிந்தலும் ஆற்றலும் வலுப்பெறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு. எனவே அந்த வேளையில் ராகு பல மடங்கு அதிகமான மாறுதலை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்துவாருங்க. அப்படி இருக்கும்போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ல் இருக்கிறார். உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகளும் ஆற்றல்களும் பலம் பெறும். எனவே அந்த நேரங்களில் குறிப்பாக எதிர்மறையான சிந்தனைகளை தோன்றினால் அந்த எண்ணம் வலுப்பெறுவதோடு செயல் வடிவம் கொடுத்து உங்களுடைய வாழ்வில் சிரமத்திற்கு உள்ளாக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும்.
எனவேதான் அந்த வேளையில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆலயத்திலோ அல்லது வீட்டிலேயோ அமைதியான முறையில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். தங்கள் வாழ்வில் நடந்த சுகமான நிகழ்வுகளை நினைத்து பார்க்கலாங்க. வாழ்வில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகள் எப்படி அமைய வேண்டும் என்ற நேர்மறையான சிந்தனை இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அவை பல மடங்கு உங்களுக்கு பலம் பெற்று கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. பொதுவாக ஜோதிடத்தில் மட்டுமல்ல, விஞ்ஞானமும் அறிவியலும் இதைதான் சொல்கிறது. கிரகணத்தின் போது சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் வெளிப்படுவதால் அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக கவனத்துடன் இருக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்த்திட வேண்டும். கிரகணத்தினால் சில பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் அவற்றை உணர்ந்து நிச்சயமாக வீட்டில் ஓய்வெடுக்கலாம் அல்லது ஆலயத்தில் அமைதியாக இருக்கலாம். அப்படி செய்வதால் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அனைவருக்குமே கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் இந்த வேளையில் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு கத்தரிக்கோல், ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி எந்த ஒரு பணியையும் மேற்கொள்ளக்கூடாது. அது போன்ற பணிகளை சற்று தள்ளி வைப்பது நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நிச்சயமாக கிரகணத்தின் போது கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் குறைய வேண்டும் என்றால் உணவு, தண்ணீர் போன்றவற்றில் நிச்சயமாக கிரகணத்தின் தன்மையையும் தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய தர்ப்பை அல்லது துளசியை போட்டு வைக்கலாங்க. தண்ணீரில் தர்ப்பை அல்லது துளசியை போட்டு வைப்பதன் மூலம் அது கிரகண பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். உணவு போன்ற பொருட்களிலும் துளசியை போட்டு வைப்பதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. தர்ப்பை என்று சொல்லக்கூடிய கோரை பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் பெரிய அளவிலான கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். உங்களுடைய பொருட்களிலும் பயணங்களின் போதும் கோரை பொருட்களை எடுத்து செல்வதால் பல பாதிப்புகளை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான சூழல் உருவாகும். இந்த எளிய பரிகாரம் மட்டுமல்ல, கிரகணம் நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு வெள்ளை நிறம் கொண்ட பொருட்களை தானமாக கொடுக்கலாங்க. அப்படி தானமாக கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷத்தால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள், அபசு பலன்கள் நிச்சயமாக குறையும். எளிதாக ஒரு துணி பையில் நிச்சயமாக ஒரு ரூபாய் நாணயத்தையும் சிறிதளவு உப்பையும் சேர்த்து தானமாக வழங்கலாம். அப்படி வழங்குவதால் தங்களுடைய வாழ்வில் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். அதேபோன்று உணவுப் பொருட்களையும் வழங்கலாம். சமைத்த உணவையும் தானமாக வழங்கலாம். அரிசி, நல்லெண்ணெயில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் போன்றவற்றை வழங்குவதால் அபரிவிதமான சக்தி தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். இதோடு மட்டுமல்லாது, கிரகணம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நிச்சயமாக எதிர்மறையான எண்ணங்கள் தலை தூக்கும். எனவே இறை வழிபாட்டை மேற்கொள்வது, கடவுளிடம் நேரத்தை கொடுத்து செலவு செய்வதால் பல நன்மைகள் உங்களிடம் நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இதுபோன்ற சில எளிய பரிகாரங்களை வீட்டில் மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். கிரகண பாதிப்புகளும் விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு